ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கங்குவா, மெய்யழகன், அமரன் இந்த மாதிரியான படங்களை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் சைக்கிள் கேப்பில் சத்தமே இல்லாமல் ஒரு படம் சைலண்டாக வந்து சம்பவம் பண்ணியிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மள நிறைய பேர் அந்த படத்தை கவனிக்காமலே விட்டுட்டோம். அந்த படத்தோட பேர் சட்டம் என் கையில். ஸோ அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சட்டம் என் கையில் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஏற்காடு மலைப்பகுதியில் நைட்டு நேரம் நம்ம படத்தோட ஹீரோ வேகமாக கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காருங்க. அவர் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்கனால ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல போலீஸ் தான் மாட்டிடுறாரு. அந்த இடத்துல இவருக்கும் அந்த போலீஸ்க்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்தாகி அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நம்ம படத்தோட ஹீரோ இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டோன்னே, ஏற்கனவே மலையாளத்தில் இதே மாதிரி ஒரு ஒன்லைனோட ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஐயப்பனும் கோஷியும். அந்த படம் மாதிரியே இந்த படமும் போலீஸ்க்கும் ஹீரோக்கும் இருக்க ஈகோ கிளாஷ் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்ல. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் தான் சொல்லியாகணும். இந்த படத்துல ஒவ்வொரு சீனையும் ஒரு காரணத்தோட தான் வச்சிருப்பாங்க. எந்த ஒரு சீனையும் அன்வான்டட் சீன் உங்களால சொல்லவே முடியாது. ஒரு சின்ன ஃப்ரேம் எடுத்து பார்த்தா கூட அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன டீடைலிங் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேபிள்ல ஒரு ஆணி இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேமை காட்டுவாங்க. அந்த சீனா இருக்கட்டும், ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கரண்ட் போகிற சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு லேடி ஆபீசர் சீக்கிரம் தண்ணி கேன மாத்திருங்க அப்படின்னு சொல்ற டயலாகா இருக்கட்டும், ஒரு குழந்தை மலையிலிருந்து கீழே விழுந்துருச்சு அதை பத்தி மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற சீனா இருக்கட்டும். இந்த மாதிரி போற போக்குல ஒரு சில சீன்ஸ் வரும். நம்மளும் இதெல்லாம் கதைக்கு சம்பந்தமே இல்லாம ஏன் வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். பட் அது எல்லாத்தையுமே இன்னொரு சீன் கூட கனெக்ட் பண்ணி ரொம்ப நீட்டா இந்த படத்தோட ஸ்டோரியை மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே இந்த படத்துல ஒரு சீனை கூட நமக்கு ஸ்கிப் பண்ண தோணல. ஸோ இதனாலே இந்த படத்தை நம்மளால பயங்கரமா இன்வால்வ் ஆகி பார்க்க முடிஞ்சது. ஒரு சில சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரிஞ்சாலும் படம் எங்கேயுமே பெருசா போர் அடிக்கல. அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்னு ஒரு பரபரப்பும் டென்ஷனும் இந்த படம் ஃபுல்லா இருந்துட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு சிங்கிள் நைட்ல நடக்கிற கதை. இதை இவ்வளவு சுவாரஸ்யமா நம்மளால பார்க்க முடிஞ்சதுக்கு டெக்னிக்கல் டீமோட உழைப்பும் ஒரு காரணம். இந்த படத்தோட ஹீரோ சதீஷ் அவர்களை பார்க்கறப்போ ஆரம்ப காட்சிகள்ல இந்த கதைக்கு எப்படி ஒரு சூட் ஆக போறாரு அப்படின்னு தோணுச்சு. ஆனா போக போக இந்த கதைக்கு இவரை விட்டா வேற யாருமே கரெக்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு ரொம்ப டெடிகேட்டடா சில சீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த படத்துல ரெண்டு முக்கியமான போலீஸ் ஆபீசர்ஸ் வருவாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் பாக்குறப்போ நம்ம அதை லாஜிக் மிஸ்டேக்னு நினைச்சிருப்போம். பட் அதே சீனுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனும் வச்சிருப்பாங்க. ஸ்கிரிப்ட்ல அவங்க என்ன கதையை எழுதுனாங்களோ அதை அப்படியே படமா திரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு மேஜிக்கை பண்ணதுக்காகவே இந்த படத்தோட டைரக்டரையும் இந்த ஒட்டுமொத்த டீமையும் நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். சரி, அப்ப இந்த படத்துல எந்த விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா எல்லா படங்கள்லயும் என்ன மிஸ்டேக் இருக்குமோ அதே மாதிரி யூசுவலான ஒரு மிஸ்டேக் தான் இந்த படத்துலயும் இருக்கு. அது என்னன்னா, ஒரு சில சீன்ஸ் பாக்குறப்போ கொஞ்சம் யதார்த்தத்தை மீறிய படமா எடுத்திருக்காங்க. இப்படி எல்லாமா போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கும் அப்படின்னு நமக்கே ஒரு சில சீன்ஸ் பாக்குறப்போ லைட்டா சினிமேட்டிக்கா தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட முடிஞ்சது. ஸோ அதனால அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற தாட்டும் எனக்கு வந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தை என்னால பெருசா குறை சொல்ல முடியல. ஏன்னா தமிழ் சினிமால பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வச்சு பெரிய பட்ஜெட்ல விஷுவலி கிராண்டா ஒரு படத்தை எடுத்தா மட்டும்தான் ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த காலத்துல ஒரு நல்ல கதையும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேயும் இருந்தா மத்த எந்த விஷயத்தையுமே ஆடியன்ஸ் மைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஓவரா ஹைப் ஆகாம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமா இந்த படம் இல்லைனாலும் கண்டிப்பா வீக்கெண்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா இருக்கும். ஸோ இதே மாதிரி நல்ல படங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.